அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசுவின் வார்த்தையும் உங்களுடைய விசுவாசமும் இணையும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென். அது உடனடியாக நடக்கும். மத்தேயு 8:13 பாருங்களேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். அப்ப 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல தன்னுடைய வேலைக்காரனுக்காக கேட்கிறான், அவனுடைய சுகத்திற்காக. அப்பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது. நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். அப்ப எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் விசுவாசிக்கணும். ஆமென். எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா அற்புதம் அங்க நடக்காது. பாருங்க, விசுவாசம் இருக்கும் பொழுது அற்புதம் சாத்தியமாகும். விசுவாசம் இருக்கும் பொழுது அசாத்தியங்களும் சாத்தியமாகும். விசுவாசம் இருக்கும் பொழுது எங்கே அற்புதம் நடக்க வாய்ப்புகள் இல்லை, சாத்தியக்கூறுகள் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதே இடத்திலேயே அங்கேயே அற்புதம் நடக்கும். விசுவாசம் இருக்கும் பொழுது பாருங்க, கர்ப்பம் செத்த சாராளும் பிள்ளை பெற்றாள். விசுவாசம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, ஆனாலும் அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான். எனவே விசுவாசம் இருக்கும்போது அற்புதம் நடக்கும். விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். அவன் விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய சக்தியா இருக்கிறது. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நம்ம நிறைய நேரம் இப்ப பாருங்களேன், நெகட்டிவா விசுவாசிக்கிறோம். அதுதான் அவிசுவாசம் இல்லையா? இது நடந்துருமோ, எனக்கு இது நடந்துருமோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி, உங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரை பற்றி, உங்களுக்கு தெரியாது என் பையனை பற்றி, அவன் அப்படிதான் பிரதர், அவன் அப்படிதான் பிரதர்னு அப்படின்னு நெகட்டிவாக ஃபெய்த்தை யூஸ் பண்ணுறோம். அதனால அது என்ன செய்யுதுன்னா அவிசுவாசமாக மாறி விடுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபோக்கஸ் அப்படியே திருப்புறோம். ஃபோக்கஸை திருப்பி என்ன பண்ணுறோம், நான் விசுவாசிக்கிறேன், சரியானதை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் தரும் பதிலை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறபடியால் அவரை நான் எதற்காக விசுவாசிக்கிறேனோ அதை அப்படியே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமென். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. எனவே சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க விசுவாசிங்க. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசிங்க. சரீரத்துல அந்த வியாதி எவ்வளவு பெருசாயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க விசுவாசிங்க. நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கடவுது. நீ விசுவாசிக்கிறபடி உனக்காக கடவுது. ஆமென். பாருங்க, நல்லா கார் வாங்கணும் அப்படின்னா அது வெறும் கனவாதான் இருக்கும். ஆனா நான் விசுவாசித்தேன். கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆனது. நான் விசுவாசித்தபடியே நான் என்ன கார் வாங்கணும் விசுவாசித்தேனோ அதே காரை வாங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் சூழ்நிலை மாறும். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் சரீரத்திலே சுகம் உண்டாகும். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்படுவார்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அடுத்து வசனம் போட்டிருக்க, அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், விசுவாசித்தபடியே, நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். இன்றே ஆகும். நீங்கள் நம்பினால் கர்த்தருடைய மகிமையை இன்று காண்பீர்கள். நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.